நான் உங்ககிட்ட ஒரு ஆப்பிளை காட்டி இந்த ஆப்பிளை பார்க்கறது உங்கள் கண்ணா இல்லை உங்கள் உயிரான்னு நான் கேட்குறேன். சப்போஸ் உங்கள் ஆன்சர் உங்கள் கண்ணு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஈவன் டெட் பாடிஸ்க்கு கூட கண் இருக்குது. நான் ஆப்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெட் பாடியோட கண்ணை திறந்து ஆப்பிளை காமிச்சா அந்த டெட் பாடியால் ஆப்பிளை பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ ஆப்பிளை பார்க்கறது கண் இல்லை, உயிர் தான். நம்ம போன வீடியோவில் கான்ஷியஸ்னஸ் தான் உயிர் அப்படிங்கிறத பார்த்தோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கெமிக்கல்ஸோட ரியாக்ஷன்னால தான் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இஃப் தட் இஸ் த கேஸ், அதே கெமிக்கல்ஸை ஒரு டெட் பாடிக்கு கொடுத்து உயிர் கொடுக்க முடியும் இல்லையா? அதையே நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா கெமிக்கல்ஸ்னால உயிர் ஃபார்ம் ஆகலை. இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா ஹீ ஹேஸ் பாஸ்ட் அவேன்னு சொல்கிறோம். அந்த பர்சனோட பாடி நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம அந்த பர்சனோட உயிரை தான் பர்சனாக ட்ரீட் பண்ணுறோம். அந்த பாடியை டெட் பாடி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் மை ஹேண்டுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஆக்சுவலான அர்த்தம் என்னென்னா, நான் வேற, என் ஹேண்டு வேறன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் நம்ம உடம்பு ஒவ்வொரு 7 வருஷத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்குமா? அப்படின்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீதரோட உடம்பு வேற, இப்போ இருக்கிற ஸ்ரீதரோட உடம்பு வேற. ஆனாலும் 7 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் என்ன நான் தான் பார்த்தேன், இப்பயும் நான் என்ன நான் தான் பார்க்குறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே பாடி வேற, உயிர் வேற, கான்ஷியஸ்னஸ் வேற. அந்த கான்ஷியஸ்னஸை தான் நான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சயின்ஸால் நம்ப முடியாத, ப்ரூவ் பண்ண முடியாத நிறைய விஷயம் நம்ம உலகத்தில் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த பர்சனை அன்கான்ஷியஸாக ஆப்ரேஷன் தியேட்டரை கூப்பிட்டு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணி எப்படியோ உயிர் பிழைக்க வச்சதுக்கப்புறமா அந்த பர்சன் ஆப்ரேஷன் தியேட்டரில் நடந்த எல்லாத்தையுமே அக்யூரேட்டாக டீட்டெயில்டாக சொல்கிறாரு. இது அவரால் எப்படி சொல்ல முடியுதுன்னா, அவரோட கான்ஷியஸ்னஸ் அவரோட பாடிக்கு டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியிலிருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துதான். இதை கேட்க நம்ப முடியலனாலும் இதெல்லாம் நடந்திருக்குது நம்ம உலகத்தில். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, உடம்பு அப்படிங்கிறது வேற, லைஃப் ஆர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வேற.